உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. காலையிலே காக்கா கத்துச்சு. யாரோ விருந்தாள் வர போறாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. என்னது, நாங்க விருந்தாளிங்களா? ஆமா, போலீஸ்காரங்க வந்திருக்கீங்க. ஏன் புருஷனும் போலீஸ்காரரு. அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆனா நீங்க வருவீங்கன்னு என் வீட்டுக்காரர் சொல்லவே இல்லையே. அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வந்திருக்கோம். ஓ, சர்ப்ரைஸா? அப்ப நீங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. அதே எதுக்கு சொல்லிக்கிட்டு? வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே அவர்கிட்ட சொல்லதானே போறோம். வந்த வேலையா? அது என்ன வேலை? எல்லாரும் விருந்து சாப்பிட வந்திருக்கோம்ல, அததான் சொன்னோம். விருந்து சாப்பிடுறதுக்கு இப்படிதாங்க எங்க வீட்டுக்கு பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்க. சிக்கன், மட்டன், மீனுன்னு பெரிய விருந்தே வச்சிருவோம் நாங்க. அதுக்கப்புறம் ஐயா ரூம்குள்ள போய் டீல் பேசுவாங்க, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நீங்களும் டீல் பேச வந்திருக்கீங்களா? ஒரு டீல முடிக்க தான் வந்திருக்கோம். ஐயோ, என் புருஷன் எல்லாமே எப்படி? அதான் நீங்க இருக்கீங்களே. என்கிட்ட டீல் பேச போறீங்களா? ஆமா. தனா, இதோ எடுக்கிற மேடம். அவங்க என்ன எடுக்கிறேன்னு சொல்றாங்க? வீடியோ எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் வீடியோல வருவேனா? உங்களை தாங்க நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா எடுங்க. என் நெக்லஸ் தெரியற மாதிரி எடுங்க. இந்த வளையல் தெரியுதா? கம்மல் 5 பவுனு, நெக்லஸ் 20 பவுனு. எத்தனை நெக்லஸ், கையில வளையல், பெரிய வீடு, வெளியில காரு, நல்ல வருமானம் போல. என்ன இப்படி கேக்குறீங்க? வெறும் சம்பளத்துல இவ்வளவு கிடைக்குமா? அப்படி இப்படின்னு சைடு வருமானத்துல தான் இவ்வளவு சேர்க்க முடிஞ்சது. யாரோ வசுந்தரா தேவியாமே பெரிய டீல் பேசியிருக்காங்களாம். வரும்போது கட்டு கட்டா பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வெள்ளந்தியா பேசுறீங்க. எங்க வீட்டுக்காரு கூட அப்படிதாங்க சொல்லுவாரு. ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க போல. ஆமாங்க, டிசைன் டிசைனா வச்சிருக்கேன். காட்டுறேன், பாக்குறீங்களா? எனக்கு நகைங்கன்னா கொள்ள ஆசை. காட்டுங்களேன் பாக்கலாம். வாங்க பாக்கலாம். ஃபாலோ மீ. தனா, வாங்க வாங்க. வரோம். இங்க பாருங்க, இது எல்லாமே நகை, பணம் தான். திறந்து காட்டுங்க, பாக்குறீங்களா? பணம் கூட இருக்கும் போல இருக்கு. அதையும் காட்டணுமா? காட்டுங்களேன். காட்டுறேன். சீனு மேடம், எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் மேடம். என்ன எழுதுறீங்க? ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் உங்க புருஷன் லஞ்சமா வாங்கினதுன்னு நீங்க கையெழுத்து போட வேண்டாமா? என்னது? நான் கையெழுத்து போடணுமா? நீங்களாம் யாரு? விஜிலன்ஸ் ஆபீசர், லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்ப நீங்க லஞ்சம் வாங்குற ஆபீசர் இல்லையா? அத ஒழிக்கிற ஆபீசர். சீனு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்ல, நான் போட மாட்டேன். போடல, உங்களை கைது பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியது வரும். போட்டுறேன். கொடுங்க. ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல
உன் பெரியப்ப என்ன அந்த சிவனே வந்து நேர்ல நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. அதையும் பார்க்கலாம் வசுந்தரா தேவி. ஆ, அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பின வீடியோவை உனக்கும் அனுப்புறேன்னு சொன்னல, இப்ப அனுப்புறேன். அங்க புவனா இருந்தா அவங்களும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனுப்புமா, பார்த்து கதிகளும் கட்டலாம். யாரோ வசுந்தரா தேவியாமே பெரிய டீல் பேசியிருக்காங்களாம். வரும்போது கட்டுக்கட்டா பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாயா என்ன இவ்ளோ கிரிமினலா இருக்கா? ரகுராம விட இவ ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. லேண்ட் விஷயத்துல உங்களுக்கே டெஸ்ட் கொடுத்தாலும் கொடுப்பா. இவ விஷயத்துல நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த கேஸ்ல வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அந்த லேண்ட் விஷயத்துல ஏமாற போறது அவங்கதான். யாரு யாருக்கு ட்விஸ்ட் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம்.